யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ் பாபு, ஒரு லேர்னிங் ஸ்கில் ட்ரெயினர். லேர்னிங் ஸ்கில்லா அது நாங்கள் புதுசாக இருக்கே லேர்னிங் ஸ்கில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, லேர்னிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கற்கும் திறன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த கற்கும் திறன் இல்லாதனால தான் இன்றைக்கி மாணவ சமுதாயம் வந்து இன்றைக்கி படிப்பில் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. சார் நான் நிறைய படிக்கிறேன், நிறைய நேரம் படிக்கிறேன், ஆனால் என்னால் மார்க் அதிகமாக எடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சுட்டு போய் வீட்டில் சொல்லி காட்டிட்டு போகிறேன், எக்ஸாமுக்கு போனால் அங்கே போனால் மார்க் போகுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே படிக்கிறது எதுவுமே ஞாபகப்படுத்தவே முடிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் லைன் மறந்து போகுது, உடனே எனக்கு மற்ற ஆன்சர் மொத்தமாகவே மறந்து போகுது சார், ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது, அப்போது எக்ஸாமில் மொத்தமாக என்னால் சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது சார், இப்படி ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கிடையவே கிடையாது. டீச்சர்ஸும் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கற்கும் திறன், லேர்னிங் ஸ்கில். ஆமாங்க, இந்த ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டடீஸ்ங்கிற சேனலில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டில் 4 வெவ்வேறு துறைகளில், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லைப்ரரி சயின்ஸ், யோகா, அக்யூபங்க்சர், இது மாதிரி 4 வெவ்வேறு துறைகளில் நான் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆர்வம் வந்து யோகா துறையில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த யோகா துறையில் ஒரு மாணவராக இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து கிடைச்ச ஒரு அனுபவம், என்னுடைய சொந்த ஆராய்ச்சி, அதாவது இண்டிபெண்ட் ரிசர்ச் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சொந்த ஆராய்ச்சியின் விளைவாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் இந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணியிருக்கேன். யோகாவுடைய சாராம்சம், ஃபிலாசபி, அதாவது யோகா என்ன சொல்லுது, அடிப்படையில் யோகா வந்து மன ஒருமைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு யோகா சொல்லுது. அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒருவர் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிரில்லியன்ஸை உருவாக்குறதுக்கு இந்த மெமரியும் ஃபோக்கஸும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையான ஒரு சொத்துங்க. அப்போ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக வராது இந்த எக்ஸாம் ஃபியர், பெரிய ஆன்சர் கண்டா பயம், நான் படித்து வீட்டில் எழுதி காமிச்சது எக்ஸாமில் நான் எழுத முடியல, எக்ஸாம் ஹாலை விட்டு வந்து வெளியே வந்த உடனே ஞாபகத்துக்கு வருது சார், என்னால் ரொம்ப தாங்க முடியல, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க. இதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணால் என்ன, உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்கில், கல்வித்துறையில் இதை கொடுத்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய சின்ன வயசு நான் காலேஜ் படிக்கும்போது இருந்து என்னுடைய இந்த துறையில் நான் ஏதாவது செய்யணும், இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சி நான் வந்து இந்த ஃபீல்டில் டெவலப் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த ஸ்கேனில் முழுக்க இந்த சேனலில் வீடியோக்களாக அரசு பள்ளி மாணவர்களுக்கும் எளிமையான நிலையில் இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கும் யாருக்காகட்டும் உலகம் முழுக்க ஃபஸ்ட்டு இது தமிழர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இந்த தமிழில் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். படிப்படியாக இங்கிலீஷில் உலகம் முழுக்க போவதற்கு மற்றவர்களுக்கும் எல்லாருமே பரந்தவன் பாடல்கிற உலகம் முழுக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். இந்த லேர்னிங் ஸ்கில் அப்படிங்கிற விஷயம் புதுமையாக இருக்கிறதுனால இதை வந்து நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக இதை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அல்லது மன ஒருமைப்பாடு. இது இருந்தால் மட்டும்தான் ஒரு மாணவன் அல்லது ஒரு நபர் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பள்ளி பருவத்தில் இதை கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன தொழில் போகிறாங்களோ அதில் வந்து சிறப்பாக இருக்க முடியும். அடுத்தது மாணவர்களுக்கு தேவையானது மெமரி, நல்லா நினைவாற்றலுக்கு என்ன தேவை, அதுக்கு மறுபடியும் ஃபோக்கஸ் அல்லது மாணவர்மைப்பாடு மிக இன்றியமையாதது. அது இருந்தால் மட்டும்தான் மெமரியை டெவலப் பண்ண முடியும். ஏன்னா படிக்கிறது பார்த்திங்கன்னா படிப்பு வந்து நம்ம மூளைக்கு தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து சும்மா வாசிச்சுட்டு போனால் பத்தாது, நம்ம மூளைக்கு நம்ம கற்றுக்கொள்ள விஷயம் மூளையில் பதிவாகும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்கு இந்த ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிறப்பான கல்வி அப்படின்னு நம்ம கல்வி கற்கும் முறைன்னு சொல்ல முடியும். மெமரி ப்ளஸ் ஃபோக்கஸ். அடுத்தது இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு விஷயம் மூளையில் நடக்குதுங்க. அதாவது சயின்ஸ் பிஹைண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இது சயின்டிஃபிக் டேர்ம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இது சாதாரண மாணவர்கள்லேருந்து எல்லாருக்குமே இது தேவை. ஏன்னா இது என்னங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம துறையில் நம்ம ஷைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னு பார்த்தா படிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. அப்போ படிக்கிறதுல எல்லாரும் 100% வரணும் அப்படிங்கிறதா குறிக்கோள். கல்வியினுடைய குறிக்கோளே அதுதான். கல்வித்துறையில் என்ன எதிர்பார்க்குறது, எல்லா மாணவர்களும் சிறப்பாக வரணும். அப்போ எல்லா நாடுகளும் என்ன நினைக்குது, எல்லா மாணவர்களும் சிறப்பாக வரணும், ஒவ்வொரு தனி மனிதனும் சிறப்பாக
செயல்படணும், தன்னுடைய துறையில் ஒரு வல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அவன் தேவை, நாட்டுக்கும் தேவை, உலகத்துக்கும் அதுவும் தேவை. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் சொசைட்டியை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்டடி ஸ்கில்ங்கிறது ரொம்ப இன்றியமையான ஒரு சொத்தாக இன்னைக்கு உருவாகியிருக்கு. நான் உருவாக்கியிருக்கிற இந்த ஃபீல்டை வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். 5 வளையாதது 50 வளையுமா அப்படிங்கிறது பழமொழிங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியில் 8லும் வளையும் 80லும் வளையும் அப்படிங்கிறது தான் புது தத்துவம். அதாவது சின்ன வயசில் ஒரு கலை அல்லது ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணலைன்னா வயதாகும் போது அது நம்மளால் அது செயல்படுத்த முடியாது, அதில் திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிறது பழைய காலத்து பழமொழி. ஆனால் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நியூரான்ஸ்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு முன்னாடி செல்னா என்னன்னு தெரியும். இப்போ செல் எப்படி கட்டடம் வந்து செல்களால் கட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆகிருக்கு. பிரெயின் மூளை எதால் இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் செல் கால் நியூரான்ஸ். அதான். அப்போ இந்த பிளாஸ்டிசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வளைந்து கொடுக்கும் தன்மை, அதே தான் வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஒரு திறமை இல்லை, அந்த திறமையை வளர்த்துக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் முறை. அப்போது அந்த திறமையை வந்து சேரும். நம்ம வயசு வந்து கணக்கு கிடையாது, மூளைக்கு வயது வரம்பு கிடையாது, அது எப்போ வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாம்னு சொல்லுது. அதுதான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்கிற தத்துவம். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாணவனுமே எனக்கு சார் மேக்ஸ் வரல, எனக்கு மேக்ஸ் பயமாக இருக்குது, சயின்ஸ் பயமாக இருக்குது, சயின்ஸை கண்டா எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டா பயமாக இருக்குது, ஈக்குவேஷன் பயமாக இருக்குது, ஃபார்முலா கண்டா பயமாக இருக்குது, அதில் சோஷியலில் எனக்கு பெரிய எஸ்ஏ டைப் ஆன்சர் கண்டா பயமாக இருக்குது, இந்த மாதிரி தருமாற வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை நம்ம டெவலப் பண்ணிட்டோன்னு கேட்டிங்கன்னா, மூளை வந்து நமக்கு என்னென்ன தேவையோ, எந்த திறமை நமக்கு தேவையோ, எந்த திறமை நம்மகிட்ட இல்லையோ, நம்ம நினைச்சோம்னா அதை அடைய முடியும். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதனால தான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி நம்ம மாணவர்களுக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நான் போர்டில் இன்னும் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கற்கும் திறன் ஏன் ரொம்ப இன்றியமையாத மாணவர்களுக்குன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, அது மாணவர்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது கற்கும் திறனை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பயிற்சியாக அமையும். இப்போ இதை லாஜிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A is equal to B, B is equal to C, then A is equal to C. இப்போ டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, மியூசிக் ஸ்கூலில் மியூசிக் கற்றுக் தருவாங்க, ட்ராமா ஸ்கூலில் நடிப்பு கற்றுக் தருவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் கற்றுக் தருவாங்க. வாட் இஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் லேர்னிங் ஸ்கில்? கற்கும் திறனை கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு அளித்தால் என்ன நடக்கும், அதனுடைய சிறப்புகள் என்ன? லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ்ஸ் மெமரி, நினைவாற்றல், ஃபோக்கஸ், மன ஒருமைப்பாடு, ரீகாலிங், அதாவது ஞாபகத்தில் இருக்கிறத தக்க தருணத்தில் எக்ஸாமில் குறிப்பாக எடுத்து கொடுக்கறதா இந்த ரீகாலிங் செய்யறது. அடுத்தது பிரெயின் ஆர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அந்த பிரெயினை வந்து கல்வி கற்பதற்கு தகுதி உடைய நிலையில் இதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரதா இந்த பிரெயின் ஆர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால தான் லேர்னிங் ஸ்கில் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் குளோபலி. உலக அளவில் மாணவர்கள் சிறப்பாக செயல்படணும், கல்வி கற்கணும் அப்படின்னா இந்த லேர்னிங் ஸ்கில் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும்ன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ மெமரி, பிரெயின் பிளாஸ்டிசிட்டி பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பிரெயினில் நமக்கு லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 2 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ லெஃப்ட் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ரைட் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எதாவது லெஃப்டினுடைய ஃபீச்சர்ஸ், எதாவது ரைட்டினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கல்வி கற்பது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாஜிக்கல் பிரெயின். லாஜிக் இப்போ அப்ளை சொன்னேன்னா A is equal to B, B is equal to C, A is equal to C. இது வந்து இந்த மாதிரி புரிதலுக்கு இந்த லெஃப்ட் பிரெயின் தான் ஆதிக்கம் செலுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கு அடுத்தது இது, அதுவும் அதே போல் லாஜிக் மாதிரியே அனாலிசிஸ். அப்போ வேர்பல், லிங்குவிஸ்டிக் அண்ட் நியூமரிக்கல். அப்போ லாங்குவேஜ் கற்றுக்குறோம், அதுக்கு உண்டான ABCDயில் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு உண்டான அப்புறம் வார்த்தைகள், அப்புறம் வாக்கியங்கள் இப்படி வருது இல்லைங்களா. இது அப்புறம் நம்பர்ஸ் 1 2 3 ஆரம்பித்து கணிதம் முழுக்க ஜியாமெட்ரி, மற்ற அல்ஜிப்ரா, இந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் லெஃப்ட் பிரெயினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து ரேஷனல், ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பகுத்தறிவு, இது எல்லாமே வந்து டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல். அடுத்தது இது வந்து கான்ஷியஸ் மைண்டோடு தொடர்புடையது லெஃப்ட் பிரெயின். பீட்டா பிரெயின் வேவோட தொடர்புடையது தான் லெஃப்ட் பிரெயின். ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்ட்யூட்டிவ், அதாவது முன்கூட்டியே எதிர்காலத்தை உணர்த்துவது அப்படிங்கிற மாதிரி இன்ட்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிரியேட்டிவ், அதாவது படைப்பாற்றல். நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய தனித்திறமையும் வெளிப்படுத்துறது இன்க்யூட், ஐ மீன் கிரியேட்டிவ். இப்போ நான் வெர்பல் பிக்சர்ஸ் கலர்ஸ். இப்போ கலர்ஃபுல்லாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்தாங்கன்னா ஒரு படம் ஏலோ அப்படின்னு ஒரு வரைஞ்சிருவாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக பல வகையான கலர்களை யூஸ் பண்ணி வண்ணங்களை தீட்டி அவங்க அழகாக செய்வாங்க. அது வந்து அந்த மாதிரியான தன்மை. இப்போ நான் வெர்பல் பிக்சர்ஸ் அண்ட் கலர்ஸ். அடுத்தது இமேஜினேட்டிவ், விஷுவலைசிங், டே ட்ரீமிங். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை பற்றியே கற்பனை காண்றது, கற்பனை செய்து ஒரு பகல் கனவு மாதிரி காண்றது, ஒரு உருவப்படுத்தி பார்க்கறது, இதெல்லாம் வந்து ரைட் பிரெயினுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது ஸ்பேஷியல் அவேர்னஸ். இப்போ வண்டி ஓட்டிட்டு போகிறோம், எதுக்கு ஒரு வண்டி வருது, இது முட்டாம நம்ம கிராஸ் பண்ணணும் அல்ல ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஷியல் அவேர்னஸ் தான். அடுத்தது இது வந்து ரைட் பிரெயின் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஆழ்மனதோடு தொடர்புடையது. இது ஆல்ஃபா பிரெயின் வேவோடு தொடர்புடையது. அப்போ இந்த மாதிரியோட ஃபீச்சர்ஸ் இருக்கு பிரெயினுக்கு. இப்போ லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்க இந்த வெர்பல், லிங்குவிஸ்டிக், நியூமெரிக்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு லெஃப்ட் பிரெயினுடைய ஆதிக்கத்தை எப்படி பயன்படுத்துறது, இதனுடைய இங்கே வந்து கிரியேட்டிவாக வரும்போது கலர்ஃபுல் இந்த மாதிரி கிரியேட்டிவ், இன்ட்யூட்டிவ் இந்த மாதிரி வரும்போது இதனுடைய ஆதிக்கத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வது. அப்போ நம்மளுடைய வெற்றி சதவீதம் அதிகமாகும். அதனால தான் இப்போ மூளையை தூண்டும் பயிற்சிகள், உதாரணத்துக்கு சில பயிற்சிகள் இருக்கு, நினைவாற்றலுக்கு சில பயிற்சிகள் இருக்கு, யோகா பயிற்சிகள் இருக்கு. இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும் போது நம்ம முறையாக கற்றுக்கும் போது, அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்து போகுது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மறந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல நம்ம ஏபிசிடி கற்றுக்கிறோம் இல்லைங்களா. இந்த ஏபிசிடி கற்றுக்கும் போது ஒரு சின்ன இந்த லாங்குவேஜ் சென்டர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா அதுக்கு ஒரு சென்டர் இருக்கு. இப்போ மேக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சர்க்கியூட் ஃபார்ம் ஆகும் பிரெயின்ல. இப்போ ஒவ்வொரு பயிற்சி, ஒரு ஓட்டப்பந்தய வீரராக அப்படின்னா ஒருத்தர் அவருக்கு சில பகுதி பிரெயினுடைய சில பகுதிகளில் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தகுதி அவருடைய அந்த திறமை வந்து வலுப்பட பார்த்தீங்கன்னா இங்கே பிரெயினில் வந்து அந்த சர்க்கியூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக தெரியும். இது வந்து ஸ்கேன் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு திறமையை வளர்த்து கொள்ளும் போது அந்தந்த தன்மை அங்கே வந்து பிரெயின்லேயே வந்து இண்டிகேட் ஆகும். சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கும்போது அப்புறம் மறுபடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்படேஷன், ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியல, நம்ம அதை பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை செய்வதன் மூலமா இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை நம்ம வளர்த்துக்க முடியும். அதே போல மெமரியும் இப்படி நம்ம திரும்ப திரும்ப கற்றுக்கும் போதும் எழுதும் போதும் நம்மளுடைய அந்த திறமை கற்கும் திறன் எல்லாமே வலுப்படுதுங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி மெமரி ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இது வந்து துண்டுப்பட்டதுனால நம்மளால சரியா படிக்க முடியல, அதனாலதான் வந்து மாணவர்களால சரியா பரீட்சையில எழுத முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள் மாணவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க வைங்களேன். இப்போ ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, 1ஆம் கிளாஸ் பாடம் நடக்குது. அப்போ அவர் சொல்லும்போது கிளாஸ்ல கவனிச்சாங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட் அங்கே அந்த லேர்னிங் சென்டர்ல ஆல்பபெட்டிக்கல் சென்டர், அந்த லாங்குவேஜ் சென்டர்ல இருக்கிற ஆல்பபெட்டிக்கல் ஏரியால ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி ஒரு கனெக்ஷன் உருவாகுதுங்க. இதே வந்து அந்த குழந்தை வீட்டுக்கு போய் திரும்ப அதை ரிவைஸ் பண்ணும்போது இந்த டாட்டட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட், அது வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சர்க்கியூட் அங்கே ஃபார்ம் ஆகும். திரும்பவும் ரிப்பீட் பண்ணும்போது இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி மேலும் அதிகரித்து இன்னும் ஒரு திக் ஸ்ட்ரெயின், அதாவது ஒரு இந்த மாதிரி திக்காக அது அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜ் எஃப்எம்ஆர்ஐ அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த பகுதி பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் சயின்டிஸ்ட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற இந்த கண்டுபிடிப்புகளை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய கற்கும் திறன் மட்டுமில்லை எல்லா திறமையும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த சர்க்கியூட் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வரும். மேலும் மேலும் இது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ண. அப்போ 1ஆம் கிளாஸ் பாடத்தை எடுத்துட்டு நீங்கள் 2ஆம் கிளாஸ் போனீங்கன்னா அங்கே புதிய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போ A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய் அப்படி. அப்போ அங்கே என்ன ஆகும், திரும்ப இதே மாதிரி ஒரு டாட்டட் லைன் ஃபார்ம் ஆகுது. அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வேல்யூ வருது. அதுக்கு அடுத்தது இன்னும் ரிப்பீட் பண்ண திக்காக வருது. இந்த மாதிரி இப்படி தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இப்படி தான் மெமரி வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த சயின்ஸ் இது வந்து லேர்னிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சயின்ஸ் பிஹைண்ட் லேர்னிங், இந்த நியூரோ சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வீடியோக்களில் மேலும் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி, மெமரி, ஃபோக்கஸ் இதெல்லாம் எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற பயிற்சிகளை எளிமையான யோகா முறையில் இருக்கிற எளிமையான பயிற்சிகளை நான் வந்து அடுத்த வீடியோக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்னையும் இந்த நான் சொன்ன விஷயங்களும் பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலுடைய லிங்கை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பல மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.